ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸில் வெல்கம் டு மை டீமன் ஸ்கூல் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமேவை நம்ம சேனலில் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணதுனால தான் இதை நான் சூஸ் பண்ணேன். கண்டினியூஸாக ஆக்ஷன், டெத்து, சூப்பர் பவர் உள்ளது இந்த மாதிரியே போட்டுட்டு இருந்ததுனால சரி கொஞ்சம் வித்தியாசமாக காமெடியாகவும் போகும்னு சொல்லி தான் இதை சூஸ் பண்ணேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காமெடியாக இருக்கும், அதே நேரத்தில் கதையும் சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு மை டீமன் ஸ்கூல் சீசன் 1 எபிசோட் 1 தி நெதர் வேர்ல்டு. இங்கே தான் எல்லா டீமன்ஸுமே வாழ்கிறாங்க அண்ட் அவங்கள ஆட்சி செய்கிறது தி டீமன் கிங். ஆனா பல காலங்களா டீமன் கிங்கோட சேர் காலியாவே தான் இருக்கு. இந்த டீமன் கிங்கோட சீட்ல உட்கார்றதுக்கு ரொம்பவும் ஒர்த்தியான ஒரு ஆளால மட்டும்தான் நெக்ஸ்ட் டீமன் கிங்கா மாற முடியும். அது யாரா வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இப்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹே இருமா, நீ மட்டும் அதை கீழே விட்டா உன்னோட சேலரியை கட் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி ஓனர் திட்டிட்டு போறான். இருமாவோட அப்பா அம்மா ஒரு சோம்பேறிங்கன்னு தான் சொல்லணும். அவங்க எந்த வேலைக்கும் போல, அவங்களுக்கும் சேர்த்து இருமா தான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கான். போட் ரொம்பவும் ஆட ஆரம்பிக்கவும் அடைச்சு வச்சிருந்த மீன் எல்லாம் மேல இருந்து வந்து கீழே விழுது. எல்லா மீனும் இவனை அட்டாக் பண்ற மாதிரியே வந்து விழுது. ஆனா நம்ம ஹீரோ எல்லாத்துல இருந்தும் தப்பிக்கிறான். அப்ப கடைசி ஒரு மீன் வந்து நம்ம ஹீரோ மேல விழ போகவும் டக்குன்னு அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. பார்த்தா எல்லாமே ஃப்ரீஸ் ஆகுது. அவனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. அவனை யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவன் மேல ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுறாங்க. பார்த்தா சோல்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஐயா சாமி, என்ன ஊட்டுருங்க, எதுக்காக கூட்டிட்டு போறீங்க, என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே வரான். நீங்க ஏதாச்சும் பேசுனீங்களா, புரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த ஆளு சொடக்கு போட்டு நம்ம ஹீரோ மேல ஒரு மேஜிக் யூஸ் பண்றா. இப்ப நான் பேசுறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இருமா சுசுகி, நம்ம இப்ப நெதர்லாண்ட்ல இருக்கோம், இது டீமன்ஸோட வேர்ல்ட் அப்படின்னு சொல்லவும் நீங்க இப்ப பேசுறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, ஏன்னா நான் அவன் மேல ஒரு மேஜிக் ஸ்பெல் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லவோ உங்களால மேஜிக்ல யூஸ் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்டுட்டு எதுக்காக என்ன கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டா உன்னோட சோலை உங்க அப்பா அம்மா எனக்கு வித்துட்டாங்கன்னு சொல்லவோ எங்க அப்பா அம்மா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க, இல்ல கண்டிப்பா அவங்க அப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாக்குறான். என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவும் பயந்துட்டு இருக்கான். அந்த டீமன் வெள்ளத்தனமா சிரிக்குது. ப்ளீஸ் இருமா, நீ எனக்கு பேரனா இருக்கிறியா? நான் இத்தனை நாளா ஒண்டி கட்டையாவே வாழ்ந்துட்டேன். எனக்கு ஒரு பேரை வேணும்னு ஆசைப்படுறேன். நீ எனக்கு பேரனா இருக்கிற ஒத்துக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சுறாரு. நீங்க என்ன காசு கொடுத்து தானே வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நான் முடியாதுன்னு சொல்லலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல, இது உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா இருமா வாழ்க்கையில அவன் எப்பவுமே யாருக்கும் நோ சொன்னதில்ல. அது எவ்வளவு கஷ்டமான டாஸ்கா இருந்தாலும் சரி, அவனால முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சாலுமே கூட அவங்க ஹெல்ப்னு கேட்டா இவன் கண்டிப்பா பண்ணுவான். என் லைஃப்ல நான் யார்கிட்டயுமே முடியாதுன்னே சொன்னதில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா இப்ப சமயம் இவர்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும். இருமா ப்ளீஸ் எனக்கு உதவி செய்ய, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு பேரனா இரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இருமா கிட்ட இருக்கிற வீக்னஸே ப்ளீஸ் ஹெல்ப், கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த 3 வார்த்தையை சொன்னா அவன் கண்டிப்பா நோ சொல்ல மாட்டான். அந்த டீமனுக்கு பேரனா இருக்கிறதுக்கு இருமாவும் ஒத்துக்கிடுவான். ஒரே சொடக்குல நம்ம ஹீரோவோட ரூமையே சேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோக்குன்னு ஒரு புது ரூமே கொடுத்துருந்தாரு. நம்ம ஹீரோவோட ட்ரெஸ்ஸையோ ஸ்கூல் யூனிஃபார்மா சேஞ்ச் பண்ணி உன்னோட அப்பா அம்மா உன்னை சின்ன வயசுல இருந்தே வேலை தான் வாங்கியிருக்காங்க, ஸோ நீ ப்ராப்பரா படிக்கவே இல்லை, ஸோ இங்க இருக்கிற பெஸ்ட் டீமன் ஸ்கூல்ல நான் உன்னை சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. என்னது டீமன் ஸ்கூல் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ கவலைப்படாத, நீ மனுஷன் தெரியாத வரைக்கும் யாரும் உன்னை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு அவங்க தாத்தா சொல்றாரு. என்னது நான் மனுஷன்னு தெரிஞ்சா என்ன சாப்பிடுவாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுவோம். அவன் மேல ஒரு சென்ட் பாட்டில் தூக்கி ஊத்தி இதே இருக்கிற வரைக்கும் ஹியூமன் ஸ்மெல் வெளியே தெரியாது, சோ கவலைப்படாத, ஒருவேளை நீ இதுக்கு ஒத்துக்கிடலன்னா பேசாம நைட்டு டின்னருக்கு நானே உன்னை சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு என்ன பண்ண போறேன்னு கேட்கவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நைட்டு நல்லா தூங்கி ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தாத்தா கிளம்புறாரு. சார், நீங்க நினைச்சிருந்தா அந்த டீமன் வேர்ல்டுல யார வேணா செலக்ட் பண்ணிருக்க முடியும், ஆனா எதுக்காக ஒரு ஹியூமனை போய் உங்க பேரனா செலக்ட் பண்ணீங்க, நீங்க என்னதான் பிளான் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் எந்த ஒரு பிளானும் போடல, உனக்கே போக போக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். எனக்குன்னு ஒரு தனி ரூமே இருக்கா, என்னால இதை நம்பவே முடியல, எல்லாம் கனவு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூங்குறான். இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்த்துட்டு இது கனவில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஈருமா, உன்னோட தாத்தா சாலமன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா வந்து அவனை ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாரு. இதுல என்ன எழுதி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்ப அவங்க தாத்தா மேஜிக் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோக்கு வந்து என்ட்ரன்ஸ் செரமனி அப்படின்னு சொல்லி அதுல இருக்கிற எழுத்தெல்லாம் புரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அந்த தாத்தா செல்ஃபி எடுத்துட்டு ரொம்பவும் ஹாப்பியா மாறுறாரு. உங்க பேர் ஆப்ரா கரெக்ட் தானே? ஸ்கூல் எங்க இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அதோ இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் காமிக்கிறான். இப்போ அந்த ஸ்கூலை நமக்கு காமிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பறந்து தான் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. டீமன் ஸ்கூல் டீமன் வேர்ல்டுங்கிறதுனால எல்லாருமே டீமன்ஸ் தான், பறந்தே தான் டைரக்டா ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த ஸ்கூல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரி எனக்கு நேராயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கிளம்பிடுறாரு. மாஸ்டர் இருமா, நல்லபடியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரா அனுப்பி வைக்கிறான். அப்போ ஸ்கூல் வாசல்ல நிக்கிற ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் நம்ம ஹீரோவை கூப்பிடுவோம். நான் மனுஷன் தெரிஞ்சா என்ன சாப்பிடுவாங்களே, ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்களோ நம்ம ஹீரோ பயப்படுறான். நீ நியூ ஸ்டூடெண்ட் தானே, ஆடிட்டோரியம் இந்த பக்கம் இருக்கு, அங்க போ அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்கூலோட பிரசிடென்ட் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. என்னாச்சுன்னு கேட்கவோ ஒன்னும் இல்லை அப்படின்னு அவ சொல்றா. பார்த்தா அந்த ஸ்கூல்ல டீச்சரையே ஒருத்தன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஸ்கூலோட டீச்சரையே நான் தோக்கடிச்சிட்டா ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும், அதுதான் நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். டேஸ்டான ஃபுட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற டீமன்ஸ்லாம் சொல்றாங்க. நேத்து டிவில அந்த ஷோ பாத்தியா அப்படின்னு சொல்லி சில பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு அவங்க அம்மாக்கு டாடா சொல்லிட்டு இருக்கா. டீமன் ஸ்கூல் பெருசா எதுவும் வித்தியாசம் இல்ல, நார்மல் ஹியூமன் ஸ்கூல் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். இப்ப எல்லா டீச்சர்ஸும் அசம்பிள் ஆகி இந்த ஸ்கூலோட பிரேயர் சாங் பாடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும் எல்லாரும் எந்திரிச்சு நின்னு ஸ்கூலோட சாங் பாடுறாங்க. அது என்னன்னு பார்த்தா ஹியூமன்ஸ் எல்லாருமே நம்ம சாப்பிடறதுக்காகவே தான் பிறந்தவங்க. ஹியூமன்ஸோட ரத்தத்தை குடிச்சு அவங்கள சாப்பிடறதுக்கு ரொம்பவும் டேஸ்டா இருப்பாங்க. நம்மள பார்த்தா அவங்க பயப்படுற சவுண்ட் ரொம்பவும் இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க. என் கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சோகமா இருக்கான். இப்போ அந்த பாட்டு முடிஞ்ச உடனே டீமன்
வேர்ல்டோட டைரக்டர் இந்த இடத்துல வந்து ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அழைக்கிறேன்னு சொல்லவும் எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. அவர் தான் இந்த வேர்ல்டுக்கு கிங் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா அவங்க தாத்தா தான் அந்த டீமன் வேர்ல்டோட டைரக்டர். என்னோட பேரனும் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான். காலையில அவன் கூட நான் எடுத்துக்கிட்ட போட்டோ வர இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ வர எடுத்து காமிக்கிறாரு. அச்சோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மூஞ்சியை கவர் பண்ணிட்டு இருக்கான். என் பேரை ரொம்ப திறமைசாலி, இதை சொல்றதுக்காக தான் இங்க வந்த என் ஸ்பீச் முடிஞ்சது பை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிளம்பியிருக்காரு. ஆனரபிள் ஸ்டூடெண்ட்ன ஆஸ்மோடியஸ் பேசுமாறு அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுவோம். இவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்களா பேசிட்டு இருக்காங்க. ஓ சாரி, கடைசி நிமிஷத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் பேசுறதுக்காக இருமாவை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுவோம். நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. நினைச்சேன் இது என் தாத்தாவோட வேலையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப ஸ்டேஜுக்கு போறான். எங்கப்பா அவன் எவ்வளவு தைரியமா நிக்கிறான் பாரு, கண்ணை கூட இமைக்காம நிக்கிறான்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ என்னடான்னா பயத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என்ன பேசுறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கப்போ அங்க பறந்துட்டு இருந்த லெட்டர் வந்துட்டு இப்படி ஏதாச்சும் நடக்கும்னு தெரியும், அதனால தான் உன் கிராண்ட் பாவனுக்கு இதை எழுதி வச்சிருக்கேன், இதை மட்டும் வாசின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதை வாசிக்க ஆரம்பிக்கிறான். டீமன் லாங்குவேஜ்ல அதை ஏதோ ஒரு ஸ்பீச் போலன்னு சொல்லி நம்ம ஹீரோவை வாசிக்க ஆரம்பிக்கிறான். அதை வாசிக்க ஆரம்பிக்கப்போ எல்லாருமே ஷாக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அதை கொஞ்சம் கொஞ்சமா வாசிக்க எல்லாருமே ரொம்பவோ ஷாக் ஆகிக்கிட்டே போறாங்க. என் பேரை செமையா பெர்ஃபார்ம் பண்றான் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா அதை வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அதை வாசிச்சு முடிக்கவோ சின்னதா ஒரு ஒலி மாதிரி வந்துட்டு போயிருது. எந்த ஒரு விஷயமுமே நடக்கல. இது ஆசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. ஹே இருமா, ஆபத்தான ஸ்பெல்ல எதுக்காக இப்ப நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து கேட்கப்போ என்னது ஸ்பெல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இதை மட்டும் நீ தப்பா வாசிச்சிருந்தா உடம்பே வெடிச்சு சதறி இருக்கும், அதனாலதான் இது தடை செய்யப்பட்ட மேஜிக், இருந்தாலும் நீ ஆசமா பண்ண அப்படின்னு சொல்லி டீச்சர் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. சார் நான் பண்ண இந்த ஸ்பெல் என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நீ தடிக்க கீழே விட மாட்டா அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதானா, அதுக்கா இவ்வளவு ரிஸ்க் எடுத்த அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு கிளம்புறான். நான் மரியாதையா ஸ்பீச் கொடுக்க வேண்டிய இடத்துல நீ ஹீரோ ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஆஸ்மோடியஸ் வந்துட்டு நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ண வந்திருக்கான். நம்ம ஹீரோ பயந்து நடுங்கிட்டு இருக்கான். இவங்க ஃபைட்டை பாக்குறதுக்காக ஸ்கூலே அந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஹானரபிள் ஸ்டூடெண்டா நீ இருக்கணும்னா அதுக்கு என்ன விட நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீ அதுக்கு தகுதியானவனா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த ஸ்கூல்ல ஆஸ்மோடியஸ் லெவலுக்கு திறமைசாலி யாருமே கிடையாது, அவனை தோக்கடிக்க ஆளே இல்ல. ஹே ஆனா அந்த பையன் மேல ஒரு அட்டாக் கூட விழலப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. நம்ம ஹீரோ அவன் பண்ற எல்லா அட்டாக்ல இருந்து ஈஸியா தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். 20 நிமிஷமா கண்டினியூஸா அவன் அட்டாக் பண்ணிருக்கான். ஆனா ஒரு அட்டாக் கூட நம்ம ஹீரோ மேல படல. ஏன் என்னோட ஒரு அட்டாக் கூட அவன் மேல படல அப்படின்னு சொல்லி அந்த ஆஸ்மோடியஸ் கேட்கப்போ நான் வேணும் பண்ணல மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ காமெடி பண்றான். இருமாவளை எப்படி இதை பண்ண முடிஞ்சதுன்னா அப்பா அம்மா சோம்பேறிங்கிறதுனால சின்ன வயசுல இருந்தே சம்பாதிக்க போகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ நிறைய ஆபத்துக்களை ஃபேஸ் பண்ணியிருப்பான். அதனாலயே நம்ம ஹீரோக்கு ஏதாச்சும் ஆபத்து அப்படின்னா அவன் பாடி தானாவே இப்படி செயல்பட ஆரம்பிச்சிடும். இருமாவால அஃபென்ஸ் பண்ண முடியாது, ஆனா டிஃபென்ஸ்ல இந்த உலகத்திலேயே அவன் தான் பெஸ்ட். இவன் பண்ற இந்த விஷயத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கணும் அப்படின்னா ஓவர்வெல்மிங் கிரைசிஸ் எவல்யூஷன் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த இருமா பதிலுக்கு ஒரு அட்டாக் கூட பண்ணல, அவன் அடிக்கிற லெவலுக்கு கூட இவன் ஒர்த்தலியோ என்னமோ அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் பேசுவோம். நீ அட்டாக் பண்ற லெவலுக்கு நான் ஒர்த்தலியான்னு கேட்கப்போ அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த ஆஸ்மோடியஸை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. மேஜிக்ல தானே நீ தப்பிச்சிட்ட, நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவோட அந்த ஓவர்வெல்மிங் கிரைசிஸ் இருக்கிறதுனால இதுவுமே நம்ம ஹீரோக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நம்ம ஹீரோவோட பாடி ஆட்டோமேட்டிக்கா ஆபத்து தடுக்குங்கிறதுனால நம்ம ஹீரோவனை வந்துட்டு அப்படியே தள்ளி நேராக ஒரு பொண்ணு மேல அந்த கத்தியை வச்சு சொருக்க போகவும் நம்ம ஹீரோ அதை போய் தடுக்கிறான். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம ஹீரோ தடுமாறி கீழே விட மாட்டான் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ தடுமாறி கீழே விழாம அவனை பிடிக்கும் போது அப்படியே அவனை தூக்கி அடிச்சிருக்கான். இந்த ஸ்கூலோட பெஸ்ட் ஸ்டூடெண்டே அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருமா தான் இப்ப ரொம்பவும் ஃபேமஸா இருக்கான். அந்த ஸ்கூல் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ்ல கூட நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான். என்னோட பேர் என்ன சும்மாவா ஹெட்லைன்ஸ்ல நீதா அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா ரொம்பவும் ஹாப்பியா இருக்காரு. ஆஸ்மோடியஸ் அந்த இடத்துக்கு வருவோம். நம்ம ஹீரோ ரொம்பவும் பயப்படுறான். நான் மயங்கி விழுந்தப்போ நீங்க தான் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததா சொன்னாங்க. நேர்மையான முறையில நம்ம 2 பேருமே சண்டை போட்டோம். நான் உங்க கிட்ட தோத்து போயிட்டேன். இந்த இடத்துல ஒரு ரூல்ஸ் உண்டு, தோத்து போனவங்க கிட்ட காலத்துக்கு எப்பவும் அடிமையா தான் இருக்கணும். நான் உங்களோட அடிமையா இருக்கிறேன், இன்னையில இருந்து நீங்க தான் என் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு உங்களோட திறமைக்கு நீங்க இந்த ஸ்கூலையே உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுவீங்கன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் உங்க சர்வெண்டா நான் இருக்கிற மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அவன் தாத்தா ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. 14 வயசு இருக்கிற இருமாவோட இந்த டீமன் ஸ்கூல் இப்படிதான் அவனுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா ரொம்பவும் சோம்பேறிங்க அப்படிங்கிறதுனால சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோவை தான் வந்து சம்பாதிக்கிறதுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோ நிறைய ஆபத்துக்களை ஃபேஸ் பண்ணதுனால நம்ம ஹீரோவோட பாடி தானாவே அப்படி ட்ரைனிங் ஆயிருக்கு. நம்ம ஹீரோக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்தா அவனோட பாடி தானாவே மூவ் ஆகி அதுல இருந்து தப்பிச்சிரும். இந்த அனிமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா காமெடியா இருக்கும். அதே நேரத்துல கதையும் ரொம்பவும் சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.